இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னுச்சுன்னா, ஒரு ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணுறங்கிறத எக்ரூட் முறையில் பார்ப்போம். இதில் ஒரு ரைட் சைடில் இருக்கிற க்ரியேட் நியூ ஃபைலுங்கிறத க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வேண்டிய சைஸ் இருக்குது. இப்போ ஃபோட்டோ சைஸுக்கு கொண்ட ஃபோட்டோ சைஸில் பிரிண்ட் சைஸ் கொண்ட பிரிண்ட் சைஸு, மற்ற அதே போல் இந்த ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் செய்கிறாக்கக்கூடிய ஒவ்வொரு சைஸும் இருக்குது. இப்போ முக்கியமாக நமக்கு தேவை இந்த பிரிண்ட் ஃபைல் அந்த சைஸ் தான் பெரும்பாலும் தேவை. மற்றது நம்ம கஸ்டமைஸாகவும் சைஸ் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ A4 சைஸில் க்ரியேட் பண்ணுறோன்னா ஒரு A4 சைஸுக்கு கொடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு சின்ன ஒரு ஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரிசோல்யூஷன் கூடியாக கொடுக்கணும். அதே போல் ஒரு பெரிய ஒரு ஃபைல் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னா ரிசோல்யூஷன் குறைச்சி கொடுக்கணும். இப்போ A4 சைஸுக்கு இதில் 300 ரிசோல்யூஷன் இருக்குது. அதில் சைஸ் உதாரணத்துக்கு லோகோ ஒன்றை க்ரியேட் பண்ணுறது சொன்னால் ரிசோல்யூஷன் கூடியாக கொடுக்கணும். ஒரு சைஸ் உதாரணத்துக்கு லோகோ சைஸ் ஒன்றுக்கு இப்போ 3.3 இன்ச் அதில் அகலமும் ஒரு 2 இன்ச் ஒரு உயரம் ஒரு 10 அடி அகலம் உள்ள ஒரு இது ஒரு டிசைனோட 10 அடிக்கு ஒரு 4 அடி சைஸில் ஒரு பேனர் ஒன்று செய்யப்படும், அல்லது ஒரு கடைக்குரிய போட் ஒன்று செய்யப்படும்னு சொன்னால், உதாரணத்துக்கு இப்போ ஒரு அகலம் ஒரு 100 இன்ச்சும் உயரம் இப்போ 3 அடி நீளம் 36 இன்ச் உயரமுள்ள ஒரு போட் ஒன்று இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பேனர் ஒன்று செய்யப்படும். ரிசோல்யூஷன் 500 கொடுக்கக்கூடாது. 500 அல்லது பெரிய பெரிய ரிசோல்யூஷன் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னு சொன்னால் கம்ப்யூட்டர் லோட் ஆகும். அந்த சைஸ் கொடுக்கக்கூடாது. இப்படியான பெரிய பெரிய சைஸுக்கு ஒரு 80 இருந்து ஒரு 150க்குள்ளே கொடுத்தா காணும். இப்போ இது 100 இன்ச் அகலமும் 36 இன்ச்சு உயரமும் இருக்கிற ஒரு சைஸுங்கிறது பெரிய சைஸ். இதுக்கு நம்ம ஒரு 100 ரிசோல்யூஷன் கொடுத்தா போதும். ஆகவே சின்ன டிசைனுக்கு கூடிய ரிசோல்யூஷனும் பெரிய டிசைனுக்கு குறைஞ்ச ரிசோல்யூஷனும் கொடுத்தா போதும். ஒரு நியூ ஃபைலை உருவாக்குறதுக்கு அல்லது இந்த நியூ டாக்குமெண்ட்டை உருவாக்குறதுக்கு அதில் ரெடிமேட் இருக்கிற க்ரியேட் நியூவும் கொடுக்கலாம், அல்லது கண்ட்ரோலோட ப்ரெஸ் பண்ணுறதோட கீபோர்டோடாகவும் அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ ஃபைலை உருவாக்குறதுக்கான மெனு வரும். அதில் தேவையான சைஸை கொடுத்து இல்லாட்டி ரெடிமேட் இருக்கிற சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். புதுசாக இந்த ஃபோட்டோஷாப் பழகிறவங்க நினைப்பாங்க, இப்போ சின்ன டிசைனுக்கு சின்ன ரிசோல்யூஷனும் பெரிய டிசைனுக்கு பெரிய ரிசோல்யூஷனும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி கொடுத்தா அது சரியாகாது. அது ஒரு சும்மா இப்படியான ரிசோல்யூஷன்லாம் போகணும்னு சொன்ன இந்த இதுக்கு சும்மா ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர் அதுகளுக்கு செட் ஆகும். ஆனால் ஒரு பிரிண்டிங் வாரியான வரக்குள்ள அப்படியெல்லாம் செட் ஆகுது. இப்போ ஒரு பெரிய ஒரு டிசைன் செய்யக்குள்ள குறைஞ்ச ஒரு ரிசோல்யூஷன் கொடுத்தா போதும். ஆனால் இப்படி ஒரு பயம் வரும், ஒரு ரிசோல்யூஷன் பெரிய டிசைனுக்கு பெரிய ரிசோல்யூஷன் கொடுக்காட்டி ஒரு வேலை பிரிண்டிங் குவாலிட்டி வர மாட்டேச்சோன்றெல்லாம் யோசிப்பாங்க. அப்படி இல்லை, அப்படி கூடிய ரிசோல்யூஷன் கொடுத்தா இது ஃபோட்டோஷாப்பில் லோட் ஆகும் முடியும். அந்த ஃபைலும் கடும் லார்ஜ் ஃபைலாகவும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பெரிய இப்போ 4 அடிக்கு 3 அடி இல்லை 4 அடிக்கு 10 அடி அப்படி பெரிய பெரிய டிசைன் எல்லாம் செய்யக்குள்ள 100 தொடக்கம் 150 ரிசோல்யூஷன் கொடுத்தா போதும். இப்போ லோகோ ஒன்று ஒரு சின்ன டிசைன் ஒன்று செய்கிறோம் 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சுக்குள்ளே, அல்லது ஒரு விசிட்டிங் கார்டு சின்ன இல்லாட்டி ஒரு லேபிள் டிசைன் செய்கிறோம்னா அதுக்கு ஒரு 500-600 ரிசோல்யூஷன் கொடுத்தா அது ஓகே. ஃபோட்டோஷாப் எடுத்துக்கொண்டு அது ஒரு ராஸ்டர் வழியை சேர்ந்தது. அதே போல் ஒரு ஃபோட்டோஷாப் எப்படின்னா ஒரு பிக்சல் அடிப்படையாக கொண்டு தான் இதில் டிசைன் எல்லாம் இது வடிவமைச்சு காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு டெக்ஸ்ட் டூல் ஒன்று செலக்ட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தில் இதை பார்த்த உடனே இப்படி பார்த்த உடனே இது நல்ல கிளியராக தான் வழங்கும். ஆனால் நல்லா ஜூம் பண்ணி இதை பார்த்த உடனே பிக்சல் அப்படி உடைஞ்சி வர மாதிரி வழங்கும். இதைத்தான் சொல்கிறேன், பிக்சல் வாரி அப்படி சின்ன சதுரமாக சேர்ந்து தான் இது ஒரு பிக்சர் ஒன்று உருவாக்கும். இது டெக்ஸ்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒரு ஃபோட்டோ ஒரு கூகுளில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலும் அப்படி வழங்கும். உதாரணத்துக்கு ஒரு கூகுளில் ஒரு இமேஜ் ஒன்று எடுத்து பார்ப்போம். ஃப்ளவர் ஒன்று நம்ம இப்படி எடுத்து பார்த்தாலும் கூட தூரத்து பார்வைக்கு அது ஒரு ஒழுங்கான ஒரு படமாக தென்பட்டாலும் அதை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கக்குள்ள
அது ஒரு உடைஞ்சு இப்படி பிக்சல் வாரியாக தடிக்கும். இது இப்படி இந்த அடிப்படையில் தான் ஃபோட்டோஷாப் டிசைனிங் காணப்படும். இப்படி இந்த மாதிரி பிக்சல் அடிப்படையில் வராமல் இப்படியான இந்த பொட்டி வராமல் நம்ம ஒரு டிசைன் பண்ணணும்னா அது ராஸ்டர் வெக்டர் வகையை சேர்ந்த சாஃப்ட்வேரில் செய்யணும். உதாரணமாக இல்லுஸ்ட்ரேட்டர், கோரட்ரோ அப்படியான இது சாஃப்ட்வேரில் செஞ்சால் இந்த இப்படியான பிக்சல் வாரியான அமைப்பு வராது. அது பிறகு நம்ம அதை படித்துக்கொள்வோம். இப்போ ஃபோட்டோஷாப் ஒன்றுக்குள்ள சில டூல்களை, முக்கியமான டூல்களை சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். பிறகு அதை நம்ம ஒரு டீப்பாக படிப்போம். ஸோ இந்த ஃபோட்டோஷாப்பில் முதலாவது இருக்கிற டூல் என்னென்னு சொன்னால் மூவ் டூல்னு சொல்கிறேன். இதில் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு ஒன்று செலக்ட் பண்ணி டெக் பண்ணுறதுக்கு எல்லாம் இந்த மூவ் டூல் யூஸ் ஆகும். இந்த மூவ் டூல் நம்ம செலக்ட் பண்ணுறது சொன்னால் மேலே இந்த ஆட்டோ செலெக்ஷன்ங்கிறது அது டிக் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்ம ஒரு லேயரை செலக்ட் பண்ணால், இந்த மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ செலெக்ஷன் டிக்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நேரடியாக இதில் இருக்கிற டெக்ஸ்டையோ படங்களையோ ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் செஞ்சுக்கலாம். அடுத்த டூல் என்னன்னு சொன்னால் இது ரெக்டேங்கிள், இந்த மார்க்யூ டூல்னு சொல்கிற. இதில் ஒவ்வொரு வடிவும் இதில் இருக்கு. இது என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு படத்தை செலக்ட் செய்கிறதுக்கு அல்லது ஒரு ஷேப்பை செலக்ட் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு இந்த பிக்சரில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் இப்போ அந்த லேயரில் செலக்ட் ஆக்கிட்டு இந்த செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தை செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த இடத்த மட்டும் நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த இடத்த மட்டும் இப்போ கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் அந்த இடத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கண்ட்ரோலோட எக்ஸை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணின உடனே அந்த இடம் கட் ஆகிடும். இப்போ கட் பண்ண இடத்த அந்த பகுதியை மீண்டும் இதில் கொண்டு வரதுக்கு கண்ட்ரோலோட பியை ப்ரெஸ் பண்ணினோம்னு சொன்னால் நம்ம செலக்ட் பண்ணின இடம் வந்துடும். அதே போல் அந்த செலெக்ஷன் இந்த ரெக்டேங்கிள் மார்க்யூ டூல்ற இந்த செலெக்ஷன் டூல்ற பிரயோசனம் அதில் தொழிற்பாடு என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ஒரு படத்தை செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட படம் பூர்ணத்துவமாக இப்போ இது ஒரு சின்ன ஒரு படம் இருக்கி இதை நம்ம இந்த பிக்சர் ஃபுல்லாகவே ஆக்கணும்னு சொன்னால் இப்படி ஒரு வகையில் இப்படி பெருப்பிச்சு தேயலாம். இந்த படத்தை அப்படி பெருப்பிச்சு இதே சைஸ் இருக்கிற இந்த எக்யூரேட் சைஸில் மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியிலையும் அந்த படம் பெறலை. ஆனால் அதை வேறொரு வழியில் செய்யலாம். அந்த செலெக்ஷன் டூலை அந்த குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்வர்ஸ்ங்கிறத கிளிக் பண்ண உடனே நம்ம செலக்ட் செய்த பகுதியும் அதோட சேர்த்து நம்மளோட அந்த பேப்பர் நம்ம கிரியேட் பண்ண பேப்பர் பகுதியும் செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ஆகி பிறகு கீபோர்டில் ஷிஃப்டோட F5 ப்ரெஸ் பண்ண உடனே இப்படி ஒரு ஃபில்லுங்கிற ஒரு ஆப்ஷன் மெனு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஓகேன்னு கொடுத்த உடனே நம்ம செலக்ட் செஞ்ச பகுதியை அதுவாகவே ஃபோட்டோஷாப்பாகவே காப்பி பண்ணி நமக்கு ஒரு அழகான வடிவில் அமைச்சு தரும். அது அந்த நம்ம கொடுத்த பேப்பர் சைஸ் அளவுக்கு செய்து தரும். பாருங்கள், இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த சூரியகாந்திட அந்த ஃபோட்டோ மாதிரியே அதுவாகவே காப்பி பண்ணி ஒரு வித்தியாசமாக அது செஞ்சு தந்திருக்கு. இதை நம்ம குறிப்பிட்ட வேறு படத்துக்கு இது செய்யக்குள்ள ஒவ்வொரு வித்தியாசமாக வரும். இதை பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு படத்தில் நம்ம செலக்ட் பண்ணின இந்த செலக்டிங் இந்த ஏரியாவை இல்லாமக்கிறதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோலோட டியை ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம செலக்ட் செஞ்ச ஏரியாவோட அந்த
மார்க் இல்லாமல் இப்போ பாருங்கள் செலக்ட் டூலை வச்சு நம்ம ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி இந்த செலக்ட் பண்ணி இந்த மூவ் ஆகுற இந்த பகுதி இந்த சிம்பிள் எல்லாம் ஆக்கிறதுக்கு கண்ட்ரோலோட டீயை ப்ரெஸ் பண்ணினோம்னா அது இல்லாமல் போய்த்திரும். இது செலக்ட் இதை நம்ம இதை ரெக்டேங்கிளாக யூஸ் பண்ணலாம், எலிப்ஸாக யூஸ் பண்ணலாம், சிங்கிள் ரோ யூஸ் பண்ணலாம், அது ஒவ்வொன்றா பண்ணலாம். இது ஆழமாக பிறகு பார்ப்போம். மேலும் இந்த செலெக்ஷன் ரூல்ற யூஸ் என்னென்னு பார்த்தா, இப்போ ஒரு பிக்சர் இருக்குன்னு சொன்னால் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் இதை கொஞ்சம் அதை நீட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த செலெக்ஷன் டூல் எடுத்து ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப மூவ் டூலை கிளிக் பண்ணின உடனே இந்த செலக்ட் பண்ண செலெக்ஷன் டூல் ஒரு செலக்ட் ஏரியாவை மாறி வரும். அதை அந்த பகுதியில் அதில் தொங்கலை பிடித்து கொஞ்சம் டெக் செஞ்சோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு இருக்கும். திரும்ப மூவ் டூலை கிளிக் பண்ணின உடனே திரும்ப அந்த செலெக்ஷன் டூல் ஒரு வடிவமாக மாறி அதை நீங்கள் இழுத்து இப்படி டெக் பண்ணிங்கன்னா இலகுவான முறையில் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அதை ஒரு பிக்சர் ஒரு பகுதியை டெக் செய்ய முடியும். பாருங்கள், ஒரு அழகான வடிவத்துக்கு மாறி வருது. இதை சில தேவைப்பாடு பொருத்தம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த செலெக்ஷன் டூலை இப்படி மூவ் செய்து எல்லாமக்கிறது டி செலெக்ஷன் இப்படி ஒரு அழகான வடிவமாக இப்படி மாறி வந்து நீங்களே பார்க்கலாம். இந்த செலெக்ஷன் டூலில் இப்போ ஒரு வட்டத்தை செலக்ட் பண்ண ஷிஃப்டோட மவுஸ் கீபோர்டில் ஷிஃப்டோட அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் செலக்ட் செஞ்சுட்டு இந்த இடத்த கட் பண்ணணுன்னா கண்ட்ரோலோட எக்ஸை கிளிக் பண்ண உடனே கண்ட்ரோலோட எக்ஸை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் கட் ஆகி வரும். முதல்ல நம்ம இதில் செலக்ட் செய்த பகுதியை கட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எந்த பிக்சரை வெட்டி எடுக்கமோ அது இந்த லேயர் பேனலில் செலக்ட் ஆகிருக்காங்கிறத கவனமாக பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் நம்ம செலக்ட் பண்ணி கட் பண்ணுறதை கட் பண்ணிக்கணும். இப்போ திரும்ப பார்ப்போம். இப்போ திரும்ப இன்னொரு ஷார்ட்கட் பார்ப்போம். ஒரு படத்தையோ ஒரு டெக்ஸ்டையோ ஃபோட்டோஷாப்பில் காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோலோட ஜேயை கிளிக் ப்ரெஸ் பண்ணின உடனே ஒரு படமோ ஒரு டெக்ஸ்டோ காப்பி ஆகிவிடும். ஸோ இது ஒரு படம் ஒரு பிக்சர் காப்பி ஆகிருக்கு. திரும்ப ஒரு டெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணணும்னா கண்ட்ரோலோட ஜே நான் அதை காப்பி பண்ணிட்டு இப்படி தேவையானதை காப்பி பண்ணி எடுக்கலாம்.